வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 10. இந்த வகுப்பில் நம்ம அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் எப்படி அவங்க இதயத்தில் பண்புகளை இறக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையில் அவங்களுடைய சீர்திருத்த முறைகளில் தீமைகளை விட்டு நட்பண்புகளை எப்படி வளர்க்கணுங்கிற போதனை அங்கே நிறையவே வலுப்பெற்று இருந்துச்சு. எப்படின்னா அவங்க பெரிய பயான்கள்லாம் அவங்களுக்கு அவங்க சொல்லலையாமா, புரிய வைக்கல. அல்லாஹ்வோட கட்டளை வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்களாம். என்ன அப்படி அல்லாஹ் கட்டளை இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த மக்கா வாழ்க்கையில் அவங்க ரொம்பவே மதுபானம், மக்கா வாழ்க்கை மதீனாவாசிகளாக வந்ததுக்கப்புறமே மதுபானங்கள் அதிகமாக குடிப்பாங்களாமா. அதனால அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கான், மதுபானம் குடிக்கிறது கெட்ட செயல், இதை விட்டு விலகுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க என்று அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனேயே அதை கைவிட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா டெஃபினெட்லி வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு முஸ்லீமே குடிக்கிறாங்க, அதன் விளைவுகளை பற்றி நல்லா தெரிஞ்சு, அது மட்டும் இல்லை அது இறைவன் தடுத்திருக்கான்னு நல்லா தெரிஞ்சும் நம்ம அதை சொன்னால் அல்லாட்ட நான் கேள்வி எனக்கு பதில் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அந்த மதீனாவாசிகள் மனிதர்கள் தான், அவங்களும் நம்மளை மாதிரி தான். அவங்க எப்படி அவனுடைய கட்டளை கட்டுப்பட்டாங்க, அது என்னன்னு கேட்டால் அதுதான் இறைவனை அஞ்சி நல்ல முஸ்லீமாக வாழ விரும்பும் மக்களுக்கே ஒரு சொல் போதுமானதாக இருக்கிறது என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. என்ன அப்படின்னா, அந்த மனிதர்கள் எப்படி அச்சமுள்ள மனிதராக இருக்காங்கன்னு சிந்தித்து பார்க்கணும். அப்படி அதனுடைய காரணத்தை நம்ம பற்றி கேட்டோம்னா, அல்லாஹ் கட்டளை போடுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தன்னை பற்றி அவங்களுக்கு புரிய வச்சுருக்கான் நபி மூலியமாக. அல்லாஹ் மக்கா வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையுமே புரிய வச்சுருக்கான். அவனுடைய ஆற்றலை பற்றி, அவன் தன்னை பற்றி, தன்னுடைய ஆற்றலை பற்றி, நான் எவ்வளோ கண்ணியமானவன் அப்படிங்கிறத பற்றி, அவனுடைய திறமைகளை பற்றி, அவனோட படைப்புகளை பற்றி, பண்புகளை பற்றி, அவனுடைய எதிர்பார்ப்புகளை பற்றி எல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லியிருந்திருக்கான். கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் இதே விஷயத்த ரொம்ப ரொம்ப நிறையா வாட்டி அல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கான். அவங்களுக்கு புரிய வச்சும் இருந்திருக்கான். நம்ம அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுறோம், அதில் இருக்கிறத பற்றி தெளிவுபடுத்தி இருந்திருக்கான் அல்லாஹ். எந்த அளவுக்கு அவன் உருவாக்கி விட்டுருக்கான்னா, அவங்க மனதிலேருந்து அந்த பண்புகள் வெளியே பொங்கி வர அளவுக்கு, அதாவது தன்னுடைய உயிரையே அவங்க கொடுக்குற அளவுக்கு அவங்க மனசில் அல்லாஹ் இடம் பெற்றிருக்கான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பதிய வச்சுருந்துருக்கான். உதாரணமாக சொல்லணுன்னா பத்ரு போர். இந்த பத்ரு போர் ஒரு சிறிய போர் இல்லை, இது மிகப்பெரிய வரலாற்று நிறைந்த போர். இந்த போரில் எல்லாருமே பலவீனமானவங்க. ஒரு இளைஞர் கிடையாது, பெரிய ஆயுதமோ ஜாம்பவான்களோ இல்லை அவங்க போகிறக்கான வண்டி வசதிகளோ பெரிய ஆள் பலமோ இல்லை படை வீரர்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஆப்போசிட் டீமில் எல்லாமே இருந்திருக்கு. இதை சொல்கிறாங்க, நம்ம வெளியே இருந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மாக இவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்கங்கிற சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய படைகளுடைய பலவீனம் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு தான் ரசூல்லா கேட்டிருந்துருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சஹாபால்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்குறத பார்த்துட்டு அங்கேருந்து அன்சாரிகள் ஏன் ரசூல்லா இப்படி திரும்ப திரும்ப கேட்குறீங்க, நீங்கள் எங்களை கேட்குற மாதிரியே இருக்குது, இதில் என்ன கேள்வி உங்களுக்கு, இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை இது, நீங்கள் கடலில் குதிக்க சொன்னால் கூட நாங்கள் குதிக்க தயார்னு சொல்லியிருந்துருக்காங்க. மாஷா அல்லாஹ், எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈமான தக்குவம் இருந்திருக்கு பாருங்கள். அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவங்களுக்கு சரியாகவும் உறுதியாகவும் கிடச்சிருக்கு. அது அவங்க மனதில் நல்லா பதிஞ்சிருந்தனால தான் அவங்க சொன்ன உடனே தங்களுடைய வாழ்க்கையில் சீரமைச்சிருந்துருக்காங்க. அப்போ நமக்கும் இதுதான் சிறந்த வழின்னு நமக்கு இந்த வரலாறு மூலிமா புரியுது. இது அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான் அந்த குர்ஆனில், என்னுடைய எல்லா பண்புகளையும் உள்வாங்க, அதனை நீங்கள் சிந்தனை செய்யுங்க, அதன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உறுதி உள்வாங்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அறிவு பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, நம்மளை நாமளே சோதித்து செய்து பார்க்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லியிருக்கான். நிறைய இடங்கள்லையும் நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். அதாவது சூரா பக்ராவில் 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில், நீங்களும் உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையும் நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் தக்வா உடையவர்களாக முத்தகீன்களாக ஆகலாம். இறைவனுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தி நமக்கு நேரான வழியை காட்டுங்கிறது நமக்கு இந்த வசனத்து மூலிமா புரியுது. மேலும் நோன்பு வைப்பதன் மூலியமாக தக்வா உடையவர்களாக நம்ம மாறலான்னு அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் 16வது வசனம் 39வது வசனத்துலலாம் அல்லாஹ் மறுமையை பற்றியும் மரணத்தை பற்றியும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் சொர்க்கத்தை பற்றி நரக்கத்தை பற்றி நிறையா விஷயங்களுக்கு நம்மளை அச்சமூட்டி அந்த விஷயங்களை சொல்லி நம்ம சிந்தித்து அதை செயல்பட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு அதுலேருந்து காட்டியிருக்கான். என்ன அப்படின்னா,
நரகம், கபரு, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை நமக்கு சொல்லி நம்மளோட அச்சத்தை உருவாக்கி அதை பற்றி நம்ம யோசித்து நம்ம வந்து நல்ல அமல்கள் செஞ்சு நல்ல அமல்கள் செய்யணுங்கிறத வந்து அல்லாஹ் நமக்கு வந்து சொல்லியிருக்கான். என்னென்னா நமக்கு அதை நினைவூட்டி நமக்கு எச்சரிக்கையும் செய்கிறான், நம்மளை காப்பாற்றி விடவும் செய்கிறான். ஏன்னா நம்ம இதை படித்து இதை சிந்தித்து நம்ம உணர்ந்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவனுடைய பண்புகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதிலேருந்து விலகிடுவோம். மேலும் வந்து அல்லாஹ் வந்து தக்குவா உடையவர்களாக நம்ம மாறுறதை பற்றி அல்லாஹ் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லித்தரான். நம்ம போன வகுப்பில் பார்த்ததில் இன்னொரு இது இருக்குது. அதில் என்ன அப்படின்னா பெருமையை பற்றி. நம்ம எல்லாரிடமே ஒரு நிலையில் ஒரு சின்ன சின்ன சூழ்நிலையில் கூட நம்மக்கிட்ட வந்து போகும். அது யாராலும் வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக வந்திருக்கும். என்ன அப்படின்னா அது பெருமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆணவம், அகங்காரம், பெருமையுடையவனாக இருந்தால் என் வசனங்களை விட்டு நான் அவனை திருப்பி விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து பெருமையுடையவர்களை பற்றி வந்து பேசுகிறான். அவங்க என்னை பற்றி சிந்தித்தாலும் படித்தாலும் என் வசனங்களை அவங்க கண்களில் படாதவாறு நான் அகற்றி விடுவேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம உள்ளத்தை அறிந்தவன் மட்டும்தான் இந்த மாதிரி நுணுக்கமாக பேச முடியும். யாராலையுமே இதை பேச முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஓதிருப்போம், தொழுதுருப்போம், இதை ஆராய்ந்து பார்த்துருப்போம் அப்படின்னா இல்லை. இந்த வசனங்களை நம்ம ஓத வைத்து புரிய வைத்த அல்லாவுக்கே நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் இதை பற்றி கடுமையாக பேசியிருக்கான். 7வது அத்தியாயம் 146வது வசனத்தில், நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டவர்களை நாம் நமது வசனங்களை புறக்கணிக்கும்படி செய்துவிடுவோம். ஆகவே அவர்கள் தம் அத்தாட்சிகள் அனைத்தையும் கண்ட போதிலும் அவற்றை நம்பவே மாட்டார்கள். நேரான வழி அவர்கள் கண்ட போதிலும் அதை செல்லும் வழியே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனினும் தவறான வழியை கண்ட போதிலும் அதை தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக்கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்கி அவற்றை புறக்கணித்து பாராமுகமாக இருந்ததே இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, நான் தான் உயர்ந்தவன், அப்படிங்கிற நம்மளுடைய உயர்வு மனப்பான்மை. என்னை அடிச்சுக்க ஆளே இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு தன்னை பெரியவனாக நினச்சிக்கிறது. மனதில் வந்து நம்ம நினச்சிக்கிறது. நமக்கு வந்து குரான் சொல்கிற நேர்வழியை அடைய முடியாது. இப்படி இருந்தோம் அப்படின்னா குரான் சொல்கிற நேர்வழியும் நம்ம அடைய முடியாது. இந்த வசனம் வந்து அது தெரியப்படுத்துகிறது. மேலும் வந்து 27 அத்தியாயத்தில் 13, 14 வசனங்களில் அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான். ஆயினும் நம்முடைய மிக தெளிவான சான்றுகள் அந்த மக்களின் முன் வந்தபோது இது அப்பட்டமான சூனியம் என்று கூறினர். அவர்கள் அநியாயமான முறையிலும் அகந்தையினாலும் தான் இந்த வசனத்தை மறுத்தார்கள். ஆனால் அவங்க உள்ளம் வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருந்துச்சு. குழப்பவாதிகள் முடிவு என்னவாயிற்று என்பதை இப்போது நீ பார்த்துக்கொள்ளும் என்று அப்படி அல்லாஹ் வந்து அந்த வசனத்தை இறக்குறான். என்ன அப்படின்னா, நம்முடைய வசனங்கள் அந்த வசனங்கள் வந்து அவர்களிடம் தெளிவாக பளிச்சுன்னு வந்தாலுமே அந்த வசனங்கள் வந்து அவங்க வந்து தெளிவாக உண்மைதான்னு அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாலுமே அது வந்து சூனியம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பெருமையும் ஆணவமும் அவங்க இருக்கிறனால கரெக்டான வழி அவங்க வந்து அடைய மாட்டாங்க. அல்லாவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பெருமை இருக்கிறனால நானே உன்னை நேர்வழியில் கொண்டு செல்ல மாட்டேன்னு நல்லா சொல்லியிருக்கும்போது அவங்க எப்படி அவங்க நேர்வழியை அடைவாங்க? அந்த பெருமையினால் அவங்க நேர்வழியை அடைய மாட்டாங்கன்னு நல்லா சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் நம்மளை எச்சரிக்கையும் செஞ்சுருக்கான்ல. பெருமையுடையவர்களுக்கு கண் சரியாக தெரிஞ்சாலும் உண்மை தெரிஞ்சாலும் சத்தியம் புரிஞ்சாலுமே அவங்க பெருமைனால் அவங்க வந்து நேர்வழி வந்து அவங்களுக்கு காட்டாது. அல்லாவுடைய நேர்வழியும் அடைய மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்துலேயே அல்லாஹ் சொல்லியிருக்கான். 31வது அத்தியாயம் 7வது வசனத்தில், நமது வசனங்கள் கூறப்பட்டால் அகந்தை கொண்டவனாகவும் அதை செவியுறாதவனைப் போலவும் தனது காதில் அடைப்பு உள்ளது போலவும் புறக்கணிக்கிறான். அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். வல்லா முஸ்தக்பிரன் என்று சொல்லப்படுவது வந்து பெருமையால் புறக்கணிப்பவனை குறிக்கிறது. அது வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு உள்ள இடத்தில் இருந்தாலுமே கேட்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க, பார்க்காத மாதிரி இருப்பாங்க, கேட்காத மாதிரி நடப்பாங்க. அவங்க வந்து பெருமையினால் அவங்க அந்த மாதிரிலாம் செயல்படுறாங்க. இந்த வசனங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பெருமை, ஆணவம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற இந்த பெருமித உணர்வுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் வந்து நேர்வழி கொண்டு வர மாட்டானா. குரானை பற்றி அறிவு நிறைய இருந்தாலுமே அதில் அவங்க வந்து வாழ்க்கையில் செயல்படுத்த மாட்டாங்களாம். யார் வந்து குரானை படித்து சிந்தித்து வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் கிடைக்குமா. அதைத்தான் நம்ம எல்லாருமே வந்து அல்லாஹ்ட்ட வந்து நேர்வழி காட்டுன்னு கேட்குறோம். அதாவது பெருமை மட்டும் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், அழிவு தான்.
இது அல்லாவே வந்து நிறைய வசனங்களில் நமக்கு வந்து புரிய வைக்கிறான். இந்த அழிவில் முதல் காரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்து யாரை பார்க்கலான்னா இப்லீஸ் தான். இவன் மூலமாக நம்ம நிறைய பாடங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இவனோட அழிவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இவன் வந்து மலக்குமார்கள் கூட இருந்தான். மலக்குமார்களோட பெரிய அல்லாஹ்வுக்கு சஜதா செஞ்சுட்டு அல்லாஹ் வந்து ஒரு உயர்ந்த சொர்க்கத்தில் இவனை வச்சுருந்தான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜதா செய்யணும்னு அல்லாஹ் சொல்லும்போது அவன் நான் தான் பெரியவன், என்னை நெருப்பால் படைச்ச, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து களிமண்ணால் படைச்ச அப்படின்னு வந்து பெருமை கொண்டிருக்கான். அதனால் அவனுக்கு என்ன முடிவு, நரகம், பெரிய அழிவு. மீண்டும் வந்து அவன் விட்டானா, அதை மட்டும் செய்யல. அவன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற பழத்தை போய் சாப்பிட வச்சு அவங்கள வந்து வழிகெடுத்துட்டான். அதனாலேயே அல்லாஹ் வந்து அவனை வந்து தூக்கி எறிஞ்சிட்டான். அவனே நமக்கு வந்து ஒரு பெரிய பாடம். இதை வந்து 2வது அத்தியாயம் 34 அல்லாஹ் சொல்கிறான். அவன் வந்து மறந்துட்டான், பெருமை அடிச்சிட்டான், காஃபிராக வந்து மாறிட்டான். ஏன்னா அவன் பெருமை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பெருமையாக இருந்தவங்க லிஸ்ட்டில் வந்து அபு லஹப், ஃபிரௌனு, ஹாரூனு இவங்க வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த இப்லீஸோட நிலைமை தான் அவங்களுக்கும். இதில் இவங்க எல்லாத்தையுடைய ஹைலைட்டே வந்து சைத்தான் தான். அவனுடைய பாடத்தில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த சைத்தானுடைய பாடத்தை வச்சு நம்ம இதில் பெருமை கொண்டோம்னா என்ன நிலைமை அடைவோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது. பெருமையில் வந்து இன்னொரு நிலையை வந்து இருக்குது. அது என்னென்னா, தன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு மற்றவங்கள வந்து தாழ்வாக பேசுகிறது. எப்படின்னா, நான் தான் பெருசு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து பேசுகிறது. ஒரு சில இடங்களில் நம்ம வயசில் சின்னவங்களாக இருந்தாலுமே பெரிய வயசு உடங்களை நம்ம சொல்கிறது சரியாக இருந்தாலுமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நீ சொல்லி நான் கேட்குறதான்னு பிடிவாதமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை தாழ்வாக பேசுவாங்க, ஒப்பிட்டு பார்ப்பாங்க, நம்மளே அவங்களையும் வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இந்த நிலையை போய் பார்த்தோம்னா சைத்தானுக்கு அப்படியே இருக்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் அது சைத்தான் தான் அப்படின்னு. அவங்கள வந்து உயர்த்திக்குவாங்க, நம்மளை தாழ்வுபடுத்துவாங்க. நம்மக்கிட்ட குறைந்த செல்வம் இருக்கும், அவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்கும். அப்போ ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸில் கூட நம்மளை வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. நம்ம உண்மையை சொன்னாலுமே அதை கேட்காம நான் தான் பெரிய அறிவு, அழகு, ஸ்டேட்டஸ் உடையவன்னு பெருமையாக பேசிக்குவாங்க. இதை வந்து அல்லாஹ் வந்து பெருமையை வந்து 2 இலக்கணமாக வந்து நமக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. என்ன அப்படின்னா 2 இலக்கணமாக விளக்குறாங்க. இதை வந்து வரலாறுலேயே வந்து ஹாரூனுடைய வரலாறில் வச்சு அதை நமக்கு வந்து விளக்குறாங்க. 28வது அத்தியாயம் 78வது வசனத்தில் ஹாரூனுக்கு வந்து அல்லாஹ் வந்து நிறைய செல்வங்களை கொடுத்துருந்துருக்கான். செல்வம்னா சாதாரண செல்வம் இல்லை. அந்த செல்வங்களை வந்து சேஃப்டி பண்ண வைக்கக்கூடிய சாவி, கஜானாவுடைய சாவிகளே வந்து வேலையாட்கள் வந்து சுமக்கவே முடியாத அளவுக்கு வந்து அல்லாஹ் வந்து பொருள், செல்வம், எல்லா செல்வத்தையும் கொடுத்துருந்துருக்கான் அல்லாஹ். அந்த செல்வம் வந்து என்னால் தான் அந்த செல்வம் கிடச்சிது, என்னோடய முயற்சினாலேயும் என்னோடய அறிவுனாலேயும் தான் இது கிடச்சிச்சு, இது யாராலையும் இல்லை என்னால் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அவன் ரொம்ப பெருமையாக பேசியிருந்திருக்கான். ஆனால் வந்து அங்கே அல்லாவும் சொல்லியிருக்கான், அறிவுரை சொல்லியிருக்கான். அங்கே வாழ்ந்த ஊர் மக்களும் வந்து நிறைய இல்லாதவங்களுக்கு நீ உதவி செய் அப்படின்னு வந்து அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்கான் அவங்களுக்கு. ஆனால் வந்து அவன் அதை வந்து தன்னோட பெருமையினால் அவன் வந்து அதை ஏற்றுக்கல. அந்த சொன்ன அறிவுரைகளை வந்து அவன் காது கொடுத்து கூட கேட்கல. அதனாலேயே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய அரண்மனைகளையும் அவனுடைய செல்வங்களையும் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு அழிச்சிட்டான். அப்போ அந்த பெருமையோட இது என்னாச்சு, கடைசியில் அழிவில் போய் முடிஞ்சிருச்சு. என்னென்னா இவன் இப்போ வந்து அறிவு, இந்த முயற்சினால தான் வந்து இவன் இருக்காங்கிற மாதிரி பேசியிருக்க மாதிரி இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சாலுமே நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து நம்மளை விட கம்மி மார்க் எடுத்திருப்போம், ஒரு பிள்ளைங்க ஃபெயிலே ஆகிருப்போம். இப்போ நம்ம படித்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்னடா இது நம்ம கூட படிக்கும்போது ஃபெயிலெலாம் ஆகிருக்குது இந்த பிள்ளை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். ஆனால் வந்து அவங்க வந்து பெரிய போஸ்ட்டில் இருக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு இங்கே விளங்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஹிதாயத் தான். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அருள் கிடச்சனால தான் அவங்க அந்த பதவியில் இருந்திருக்காங்க. நமக்கு அது கிடச்சிது அப்படின்னா அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அது கிடைக்கல. அது அல்லாஹ் அவங்களுக்கு அது நாடி இருக்கா, நமக்கு இதை நாடி இருக்கா. அப்போ அல்லாஹ்வுடைய வெற்றி யாருக்கு, அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து விளங்குது.
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அல்லாஹ் மறந்துட்டு பெருமை அடித்தோம்னா நமக்கு அழிவும் இழிவும் ஏற்படும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஆத் சமூகம் அவங்களுக்கும் வந்து அல்லாஹ் வந்து பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்துருந்துருக்கான். என்ன அப்படின்னா ஒரு மலையை குடஞ்சி அவங்களோட வீடு அவங்களோட வழிபாட்டு தலங்கள் எல்லாம் தன்னுடைய முயற்சினால் தன்னுடைய உழைப்பினால் அவங்க வந்து குடஞ்சி அவங்க அதை வாழ்ந்துருக்காங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஒரு கல் மண் கொஞ்ச நேரம் சம்மந்தம்னாலுமே வந்து நம்மளால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த குடஞ்சி அவங்க அதில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய திறமை தான். அது அந்த திறமை இருந்ததுனாலே என்னமோ அவங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை, நாங்கள் தான் பலத்துலையாகட்டும் ஆற்றலையாகட்டும் ரொம்ப கம்பீரமானவங்க அப்படின்னு வந்து அல்லாஹ்வை மறந்துட்டு நாங்கள் தான் அப்படின்னு நினச்சது இல்லாமல் மற்றவங்களை இழிவாக பேசியிருக்காங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இப்படி நினைக்காதீங்க, உங்களை படைச்சதே நான் தான் அப்படின்னு அல்லாவே தன்னை அவங்களுக்கு உதாரணமாக காட்டி அல்லாஹ் பேசியிருக்கான். அவங்க பெருமை கொண்டதுனால அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அவங்களுக்கு பெரிய புயல்களை கொடுத்து அவங்கள எல்லாம் டோட்டலாக அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃபிரௌன் வந்து அவனுடைய வரலாறுலாம் எடுத்து படிக்கும்போது அது வந்து உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் வாழ்ந்துருந்தா கண்டிப்பாக அது மிகப்பெரிய வரலாறு தான் அது. அவன் வந்து என்ன பெருமை பீத்துவானாமா, தனக்கு கீழேயே நைல் நதி ஓடுது, எனக்கு கீழே தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். அதனாலேயே என்னமோ அல்லாஹ் வந்து அவனை வந்து தண்ணியிலாலேயே அல்லாஹ் அழிச்சிட்டான். நம்ம இதை வந்து அல்லாஹ் வந்து 28வது அத்தியாயம் 38, 39 இந்த ஃபிரௌனுடைய வரலாறை பற்றி நிறைய பேசுகிறான்ல, அது நம்மளுக்கு வந்து விளக்குறான். இந்த மாதிரி வரலாறுகளை எதுக்காக விளக்குறான் அப்படின்னா, நம்ம அதிலிருந்து அந்த பெருமை அடையிறனால நம்ம என்ன நிலைமைக்கு போய் சேருவோம் அப்படிங்கிறத விளக்குறான். நம்ம அதை சிந்திச்சு பார்த்து செயல்படணும். நம்ம அறிவாலேயோ இல்லை அழகாலேயோ இல்லை சிந்தனாலேயோ இல்லை பொருளாதாரத்துலேயோ அதனால் வரக்கூடிய பெருமையினாலேயோ நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களை இழிவாக நினைக்கிறது, இது எல்லாமே வந்து தவறு அப்படிங்கிறது நமக்கு இந்த வரலாற்று மூலியமாக புரியுது. நம்ம வந்து ரொம்பவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்கள்லேயாகட்டும் மைனூட்டாக நம்ம பார்த்து கவனித்து நம்ம வாழ்க்கையை வந்து வாழணும். இல்லைன்னா நம்மளும் அந்த ஃபிரௌன் மாதிரியும் ஆது சமூகத்தை மாதிரியும் நம்மளும் அழிஞ்சிருவோம். அது அழிஞ்சிருவோங்கிறது தெளிவாக நமக்கு வந்து புரியுது. நம்ம அழிவில் வந்து தள்ளி விட்டுருவோம், அல்லாஹ் தள்ளிடுவான் அப்படிங்கிறது புரியுது. எல்லாமே சொல்கிறான். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வாழணும்னா நம்ம வந்து அல்லாஹ் பெருமை இல்லாமல் நம்ம வாழ்னா தான் நம்மளை அழிவில் தள்ள மாட்டான். பெருமையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம அழிவில் வந்து நம்மளை அல்லாஹ் தள்ளிடுவான். எனவே வந்து நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இதை சிந்தித்து ஒவ்வொரு கட்டங்களிலுமே வந்து நம்ம பெருமை வந்தாலுமே அதை செயல்படுத்தாமல் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அதுலேருந்து விலகி இருக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.